வைகை நதி தென்மதுரை வைகை நதி. வேல்மயிலன், இவன் தான் என் பையன் சந்தோஷ். எப்படி இருக்கான் ஆளு? பையன் நல்ல ஆள், அழகா அம்சமா ராஜா மாதிரி இருக்காரே. என் பொண்ணுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பாரு மாப்பிள்ள. பின்ன சந்திரகாந்த் பையன்னா சும்மாவா? அதுவும் அமெரிக்காவில் படிச்சிருக்கான். உன் பொண்ணு என்ன படிக்கிறதா சொன்ன? அது BA இங்கிலீஷ் படிக்கிறா. இந்த கடைசி வருஷம், இன்னும் ஒரு 2 மாசம் தான் அதுக்கு முடிய போகுது. படிக்கட்டும் படிக்கட்டும். சார், காஃபி டீ கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொண்டு வரட்டுமா, இல்ல ஜூஸ்? இல்லம்மா, நேரம் கட்ட நேரத்துல எதுவும் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. டீ காஃபி ஜூஸ் எதுவும் வேண்டாம். இப்ப ஒரேடியா டிஃபனே சாப்பிடலாம். என்ன சந்திரா? அதுக்கு முன்னாடி என் மருமகளை நான் பாக்கணுமே. கூப்பிடு, பாத்துருவோம். இதோ கூப்பிடுறேன். என்ன சந்தோஷ், உனக்கும் பொண்ணை பார்க்கணும் போல இருக்கா எப்படி? ஆமா அங்கிள், கூப்பிடுங்க, பாத்துடலாம். பார்வதி, பிள்ளைய கூட்டிட்டு வா. பெரிய மருமக அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தா, இந்தா கூட்டிட்டு வர சொல்றேன். நீ போய் கூட்டிட்டு வரியா? சரிங்க தே. அப்புறம் சந்திரா, இந்த கல்யாணத்தை பத்தி நம்ம பேசுனதுல உனக்கு எதுவும் மாற்று கருத்து எதுவும் இல்லையே? எது? என் பையன் இங்க வீட்டோட இருந்து உன் பிசினஸ் கவனிச்சுக்கணும்னு சொன்னியே, அதுதானே? ஆமா, ஏன்னா என் மகளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. அவளை இந்த வீட்டை விட்டு நான் எங்கவும் அனுப்பவும் மாட்டேன். பையன் தான் இந்த வீட்டுல வந்து இருக்கணும். இந்த நிக்கிறான்ல, அவனையே காட்டு. என்னப்பா சந்தோஷ்? எனக்கு ஓகே அங்கிள். மாமனார் வீட்டுல வந்து இருக்கமேங்கிற மன வருத்தம் எல்லாம் தேவையே கிடையாது உங்களுக்கு. ராஜா மாதிரி இருக்கலாம் அந்த வீட்டுல நீங்க. ஓகே அங்கிள். நம்ம நிலாவை காணுமாத்தே? அக்கா உட்காந்து ரூமுக்குள்ள அழுதுட்டு இருக்காங்க. என்னது காணுமா? வீட்டுக்குள்ள நல்லா தேடி பாருங்க. இவ்வளவு பெரிய வீட்டுல எங்கேயாவது இருப்பா. இல்லத்தே, காணுத்தே, அழுதுட்டு இருக்காங்க அக்கா. என்ன இந்த பொம்பளை ஆளுங்க காதுக்குள்ளேயே முணுமுணுன்னு பேசிட்டு போறாங்க வராங்க. பிள்ளைய கூப்பிடதான் போயிருக்காங்க, வந்துருவா. சந்தோஷ், உட்கார்ப்பா. இருக்கட்டும் அங்கிள். ரொம்ப மரியாதையான பையன். பிள்ளைய நல்லா வளர்த்துருக்க சந்திரா. ஆமா, தகப்பன் சொல்ல மீற மாட்டான்னா பாத்துக்கோ. என் பிள்ளை நான் என்ன சொன்னாலும் கேட்பான். இந்த கல்யாண விஷயம் கூட அப்படித்தான். கண்ணை மூடிக்கிட்டு யார் காலத்துல தாலியை கட்ட சொன்னாலும் கட்டிடுவான். பொண்ணு எப்படி இருக்கு, என்ன ஏது, எதை பத்தியும் கேட்க மாட்டான். அப்பா சொல்லுதான் அவனுக்கு வேதம். அப்படி வளர்த்துருக்கேன் பிள்ளைய. பொண்ணு எப்படி இருந்தாலும் கவலையே பட வேண்டியதில்லை சந்தோஷ். என் பொண்ணு இந்த வீட்டு மகாலட்சுமி. பாக்குறதுக்கும் அப்படியே மகாலட்சுமி மாதிரி அம்சமா இருப்பா. எங்க வீட்டு தேவை. அவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளவு சொத்து சுகம் எல்லாம் சேர்ந்தது. ரொம்ப ராசிக்காரி. ஓகே அங்கிள். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வை, வாழ்க்கையில நீயும் ஓஹோன்னு பெரிய இடத்துக்கு வந்துருவ. போ, எங்க அப்பா கிட்ட சொல்லு. என்னாச்சு? எதுக்குமா அழுகுற மருமகளே? என்னாச்சுமா பார்வதி, என்னாச்சு? எதுக்கு 2 பேரும் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க? ஏப்பா, என்னப்பா என்னப்பா என்னாச்சு? எதுக்கு உன் பொண்டாட்டி அழுகுறா? தங்கச்சியை காணும்பா. காணுமா? என் பிள்ளை எங்கடா போயிருக்க போகுது? தங்கச்சிக்கு சேலையை கட்டுறது மேக்கப் பண்றதுன்னு மைனி தான்ப்பா கூட இருந்தாங்க. இப்ப காணும்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அதான் என்ன ஏதுன்னு காட்டு அண்ணன் அடிச்சுட்டான். வீட்டுக்குள்ள நல்லா தேடி பாத்தீங்களாடா? வீட்டுக்குள்ள தங்கச்சி எங்கேயுமே இல்லப்பா. எங்கடா போயிருப்பா? எங்கேயும் போக மாட்டாளே வீட்டை விட்டு. போன் பண்ணி பாரு. புதுசா இப்பதானே போன் வாங்கி இருக்கு. போன் பண்ணி பாரு. போன் பண்ணப்பா, ரிங் போயிட்டே இருந்தது. இப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா. வேல்மயிலன், என்ன இதெல்லாம்? எம்கே சார நான் பார்க்கணும் பாட்டி, அதுக்காக தான் வந்திருக்கேன். அவர் இருக்காரா? என்ன அப்படி பாக்குற? வெண்ணிலா வந்திருக்கா. அது ஒன்னே ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு ஒன்னே தேடிக்கிட்டு வந்திருக்கா. எப்ப நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க? அது ஒரே காலேஜ்ல படிக்கிறோம், அதனால ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஓஹோ சரி. ஆனா உன்னை தேடி வீட்டுக்கே வந்திருக்கா? அதான் எனக்கும் தெரியல. இந்த பிள்ளைய நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக சொன்னா என் வீட்டுக்கு வந்திருக்கு. ஐயோ, இப்ப மட்டும் என் அண்ணன் வீட்டுக்கு வந்தாருன்னா நான் என்ன செய்வேன்? முதல்ல இந்த ஸ்பேனரையே என்னால சமாளிக்க முடியாது. இதுல எங்கிட்டு கூடி நான் அண்ணனை போய் சமாளிப்பேன். கொழுந்து, ஏதாவது தகுடு திட்டம் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கியா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. அவகிட்ட கேளு, போய் கேளு ப்ளீஸ். உன்னை தானே தேடி வந்திருக்கா, நீ போய் கேளு போ. ஸ்பேனர் அப்படிலாம் சொல்லாத. அம்மா, நீ ஏன் இப்ப இவ்வளவு பதற? பின்ன பதறாமா? என்னை தேடி வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வந்திருக்குன்னா நான் எப்படி பதறாம இருக்க முடியும்? அண்ணன் வேற மாவு வாங்க போயிருக்காருன்னு சொல்றேன். இப்ப வந்துட்டாருன்னா நான் ஐயோ. என்னது இன்னொரு சொல்லு. இல்ல, ஒரு பொம்பளை பிள்ளை வீடு தேடி வந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. நீ போய் என்னன்னு கேளு போ. எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை. நான் காலேஜ்ல சும்மா பார்த்து ஜஸ்ட் ஹாய் பாய் அப்படின்னு சொல்றதோட சரி. இப்படி வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கான்னா என்னமோ ஏதோ எனக்கு தெரியாதுப்பா. ஏய், நீ என்ன சொன்ன? அண்ணனுக்கு தெரிஞ்சா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு நிப்பாட்டின. சொல்லு, அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ?
நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணாம எதுக்கு இப்படி ஆட்ட களவாண்ட மாதிரி முழிக்கிற? போச்சு, இந்த ஸ்பேனர் இன்னைக்கு நம்மள விடாது. பேசாம காலில் விழுந்துருவோமா? என்ன ஸ்பேனரு, சொல்லு, என்ன? நீ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன பண்ணணும்? அது இந்த பொண்ணு உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு தானே, உன்னை தேடி தான் வந்திருக்குன்னு சொல்லிடுறியா? ஆமா, இவ எங்க பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு தெரியற அளவுக்கு உனக்கு பழக்கமா? அதான் உங்க அண்ணன் கல்யாணத்துலயும் எங்க அண்ணன் கல்யாணத்துலயும் பார்த்தேன்ல, அதான் 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 தெரியும். அதுவா இப்போ முக்கியம். ப்ளீஸ் ஸ்பேனர், எனக்கு ஹெல்ப் பண்ணு. சரி, பண்றேன். நிஜமாவா? ரொம்ப தேங்க்ஸ் ஸ்பேனர். பதிலுக்கு நீ ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லு. என்னே மைனின்னு கூப்பிடணும். மைனின்னு கூப்பிடுறேன்னு சொல்லு, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இப்போ அதை தவிர வேற ஏதாவது சொல்லு. நான் கேக்குறத நீ பண்றதா இருந்தா சொல்லு, நீ கேக்குறத நான் பண்றேன். சரி, கூப்பிடுறேன். சரி, எங்க அப்ப இப்போ ஒரு தடவை கூப்பிடு. மைனி, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மைனி, அப்படி சொல்லு. மைனி, மைனி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மைனி. பண்ணிடுவோண்டா குட்டி பிள்ளை, உனக்கு பண்ணாமலா? வா 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 வா, போவோம் வா. எம்கே சார். வெண்ணிலா, என்ன பிள்ளை இங்க வந்திருக்க? அதுவும் இப்படி பட்டு சேலையும் நகையோட வந்திருக்க? யாத்தே பேத்திக்கண்ணு, இந்த பாப்பா நம்ம முத்துக்குட்டி கூட படிக்குது போல. பாட்டி, இந்த பாப்பா யாருன்னு தெரியலையா? எங்க பக்கத்து வீட்டு பாப்பா. உங்க பக்கத்து வீடா? அது யாரு? ஆனா எனக்குமே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆ, சரி சரி சரி, அன்னைக்கு சாலினி பாப்பா கூட சொல்லிக்கிட்டு இருந்தாளே. ஆமா, அந்த பார்வதி அம்மா அவங்க மகளா? சரி சரி சரி, அந்த வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்பாங்கன்னு இருந்தாங்களே அன்னைக்கு அழப்பாப்பா பேசிட்டு இருந்தமே, அதான் அந்த பிள்ளையா? அந்த பிள்ளையே தான் பாட்டி. அறிவு கட்ட வெண்ணிலா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காப்ல. என் வீட்டுக்கு வந்து நின்று இப்படி என்னைய மாட்டி விட்ட? நீங்க தானே எம்கே சார் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன்னு சொன்னீங்க. எனக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீங்க தான். உன் கூட சேர்ந்ததுக்கு என்னை நல்லா வச்சு செய்ய பாக்குறேன்னு. ஏய், என்ன? ஒன்னும் இல்ல, அவளை சமாளிச்சு முதல்ல அனுப்பு, அண்ணன் வர்றதுக்குள்ள. ஏன் வெண்ணிலா, உனக்கு எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முதல்ல எப்படி பாதை தெரிஞ்சது? ஏன் எப்படி வெண்ணிலா வந்த? நீ ஏன் ஒரு பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு? உனக்கு உங்க வீட்டை தவிர வேற எங்கேயும் போறதுக்கு பாதை தெரியாதே. எங்க போனாலும் உங்க அண்ணங்காரங்க கூட தானே போவ. ஏக்கா, நான் 2-3 தடவை இந்த பக்கம் வந்திருக்கேன், பாதையை ஞாபகம் வச்சிருந்தேன். 2-3 தடவை எப்போ வந்த? எங்க கல்யாணத்துக்கு என்ன பொண்ணு அழைச்சிட்டு நேரம் மண்டபத்துக்கு போயிட்டாங்க. மண்டபத்தில் வச்சு கல்யாணம் நடந்தது, அப்புறமா நீ வீட்டுக்கு போயிட்ட. இங்க வரலையே. இல்லக்கா, உங்க மைனி கல்யாணத்துக்கு இங்க பொண்ணு அழைக்க வந்தாங்கல்ல, அப்பம்போது நான் வந்தேன். அப்போ ஒரு தடவை வந்தப்ப ஞாபகம் வச்சுட்ட? அதுக்கு முன்னாடி எம்கே சார் என்னைய ஒரு தடவை பைக்ல வச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்பம்போதே நான் நல்ல பாதையெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டேன். சோழியை முடிச்சுட்டா. என்ன கொழுந்து, இந்த வேலையெல்லாம் எப்ப பார்த்த? அது அது எங்க அக்காவுக்கு நீங்க பூ வைக்க வந்தீங்கல்ல, அதுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ண கூடாதா? பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிச்சனில் வச்சு என்கிட்ட என்ன சொன்ன? ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஹாய் பாய் சொல்லுவேன் போகும்போதும் வரும்போதும், அவ்வளோதான் அப்படின்னு. இப்போ பைக்கில் பின்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்க. ஃப்ரெண்டு தான். சரி, ஃப்ரெண்டு, அதனால அக்காவுக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் அன்னைக்கு நான் வீட்டுக்குள்ளே தானே இருந்தேன், பார்க்கல. நீ வீட்டுக்குள்ளே இருந்தேல, அதனால தான் பார்க்கல. புரியலையே. அது கூட்டிகிட்டு வந்துட்டு வாசலோடு நின்றுட்டு அப்படியே திரும்ப போயிட்டேன். எங்கேருந்து? காலேஜில் இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கூட்டிகிட்டு வந்தவன் வீட்டுக்குள்ளே வராமல் ஏன் வாசலோட திரும்பி போனேன்? அது அவங்க வீட்டு ஆளுங்கள்லாம் இங்கே இருந்தாங்களா, அதனால அப்படியே திரும்பி போயிட்டோம். அப்படி சொல்லு. அப்போ அவங்க வீட்டுக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு வந்திருக்க. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது, பாத்துக்கிறேன். இங்க பாரு, நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இதுதான் சாக்குன்னு என்னை போட்டு தள்ளிடாத. என்ன இருந்தாலும் நீயும் இந்த வீட்டில் தான் இருக்க, நானும் இந்த வீட்டில் தான் இருக்கேன். நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருந்தாகணும். அதனால நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிடுவோம். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ணுங்க மைனி?
ஹெல்ப் பண்ணுங்க மைனி. பண்றேன்டா தங்கம், பண்றேன். சரி வெண்ணிலா இங்க வா. ஏக்கா. சரி எதுக்கு இப்ப இப்படி பட்டு சேலையும் நகையோட இங்க வந்திருக்க? ஏக்கா எனக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல கல்யாணம் பேசுறாங்கக்கா. அமெரிக்கா மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, வேண்டான்னு நினைக்கிறேன். அதான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எம்கே சார் கிட்ட ஐடியா கேட்டேன். அவர் தான் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்க சாம கிளம்பி அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஃப்ரெண்டுன்னா இப்போதைக்கு எம்கே சார் மட்டும்தான். அதான் இங்கே வந்துட்டேன். ஏன் உன் ஃப்ரெண்டு உமா என்னாச்சு? அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுலக்கா. அதனால அவளுக்கு வேலை வீட்டில் நிறைய இருக்குன்னு என் கூட இப்போல்லாம் பேசவே மாட்டேங்கிறா. ஆமாவா, சரி சரி, அதனால இங்கே கிளம்பி வந்துட்டேன். ஆமாக்கா. அன்னைக்கே எங்கள் வீட்டில் என் கல்யாணத்தன்னைக்கு வச்சு உங்ககிட்ட கேட்டேன்லப்ல, உங்கள் வீட்டில் உனக்கு எதுவும் கல்யாணம் பேசுகிறாங்களான்னு. இல்லைன்னு தாமா மண்டையை உருட்டுனேன். இன்னைக்கு என்ன இங்கே வந்து நிற்கிறேன்? உங்ககிட்ட சொல்றதுக்கு பயமா இருந்ததுக்கா. ஆமா, பொம்பளை பிள்ளை என்கிட்ட சொல்றதுக்கு பயமா இருந்தது. ஆனா இந்த என் பின்னாடி நிக்கிறவனை நம்பி அங்க இருந்து இங்க வந்திருக்க. எப்படி வந்த? கார்ல. எந்த கார்ல? உங்க வீட்டு கார்லயா? ஆமா. டிரைவரோட காரோட வந்திருக்க. டிரைவர் அண்ணங்கிட்ட பாதை சொல்லி சொல்லி வண்டியை ஓட்ட சொல்லி வந்துட்டேன். குழந்தை பக்கா எவிடன்ஸோட வந்திருக்கா. இந்த பிள்ளை பண்ற வேலை ஒன்னொன்னையும் பார்க்க பார்க்க எனக்கு பக்குங்குது ஸ்பேனரு. எப்படி எப்படி? மைனி பயமா இருக்கு மைனி. எப்படி சிக்கி இருக்கான்னு பாத்தியா? ஆமா பாத்தியா? உங்க அண்ணன் மட்டும் இப்ப வரணுமா? எப்படி இருக்கும் உன் நிலைமை யோசிச்சு பாரு. இந்த பெரியவனே வந்துட்டான். பெரியவனே இங்க பாரு. நான் செத்த இன்னைக்கு. மலர் இன்னைக்கு குமாரம்மா மாவு போடலையா? மலர் வாசல்ல கார் நிக்குது. இவங்க காரா? இவங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தானே? ஆமா பார்ட்னர், ஆமா. என்னம்மா என்னாச்சு? இந்நேரத்துல இப்படி வந்திருக்காங்க. உட்கார வச்சு பேசாம நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. என்னாச்சாம்? ஹெல்ப் பண்ணுங்க மைனி. மலர் என்னாச்சுமா? இவங்க வந்து நிக்கிற தோரணையை பார்த்தா என்னமோ மாதிரி இருக்கு. பார்ட்னர், இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பேசுறதுக்காக இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்களாம். சரி, அதுக்கு இங்க வந்திருக்காங்க. அந்த கல்யாணத்துல இந்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்லையா, அதனால என்கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி ஹெல்ப் கேட்டு வந்திருக்கு. உங்ககிட்டயா? நமக்கு இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் பார்ட்னர். நமக்கா? எனக்கு. ஓஹோ, ஆமா. சரி, என்ன பண்ண போறீங்க? இந்த பொண்ணு அவங்க வீட்டு கார்ல தான் வந்திருக்கு. திரும்ப அந்த கார்லயே போய் இந்த பொண்ணு அவங்க வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். அதை செய்யுங்க முதல்ல. எக்கா. சரிங்க பார்ட்னர், இப்ப மாவு இல்லைன்னா என்ன செய்யறது? எங்க இருந்து எங்க தாவறீங்கடா? எங்கேயுமே தாவல பார்ட்னர், இங்க தான் இருக்கேன். இப்போ என் குழந்தைனாரு காலேஜுக்கு போகணும்ல, அவருக்கு பசிக்கும்ல. நீங்க மாவு வாங்கிட்டு வருவீங்க, இட்லி அவிச்சு கொடுக்கலான்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ மாவு இல்லைன்னா எப்படி இட்லி அவிக்கிறது? எப்படி அவர் சாப்பிடுறது? எப்படி அவர் காலேஜுக்கு போறது? நீங்க ஆர்ஜே தான்டா, நீங்க ஆர்ஜே தான். அதுக்காக இப்படி நான் ஸ்டாப்பா பேசணுமா? கேட்டேன் பார்ட்னர், இந்த வீட்டுக்கு பொறுப்புள்ள மருமகள், என் குழந்தைனாருக்கு ஒரு பொறுப்புள்ள மதனி, நான் கேட்க வேண்டாமா? பாவம், அவருக்கும் பசிக்கும்ல. என்னையா பிள்ளை, உனக்கு பசிக்கும்ல? தாயே போதும், நிறுத்து. நீ இப்படி பேசிட்டே போனா என் அண்ணன் கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப காலை டிஃபனுக்கு என்ன பண்றது பார்ட்னர்? சரி, நீங்க இந்த பொண்ணை கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. நான் அதுக்குள்ள உப்புமா போட்டு வைக்கிறேன். ஓகே, டன். நீங்களா போயிடுவீங்களா இல்லைன்னா துணைக்கு தம்பி அனுப்பட்டுமா? யாம் இருக்க பயமேன், இந்த மலர் இருக்க பயமேன் பார்ட்னர். எனக்கு யாரும் தேவையில்லை, நானா தனியா போயிட்டு வந்துருவேன். சரி, போகும்போது கார்ல போவீங்க, வரும்போது எப்படி வருவீங்க? எங்க வீட்ல 3 பேர் இருக்கானுங்கல்ல, அவங்க யாராவது ஒருத்தர் ஃப்ரீயா இருந்தா கொண்டு வந்து விட சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க பார்ட்னர். இல்லாட்டி நீங்க ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். வெண்ணிலா வா. வரமாட்டேன். ஆத்தா போயிடு பேசாம. என் அண்ணன் முன்னாடி எதுவும் பேசி என்ன மாட்டி விட்டுறாத. எம்கே சார். போச்சு. அந்த பாத்துட்டாரு. சமாளிடா எம்கே. ஐ அம் தி எம்கே. வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? ஸ்பேனர், அவ இன்னமும் ஏதாவது பேசி என்ன மாட்டி விடுறதுக்குள்ள தள்ளிட்டு போ இங்க இருந்து. ப்ளீஸ் மைனி. வெண்ணிலா பயப்படாத, நான் இருக்கேன்ல. என் குழந்தைலாம் எனக்கு துணைக்கு தேவையில்லை. வா. எக்கா கவலைப்படாத, என்னை நம்பி வந்துட்டேல. வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். வா. பார்ட்னர், நான் போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன். உப்புமாவை கிண்டி வச்சிருங்க. உப்புமா எல்லாம் ரெண்டாவது. இப்ப முதல்ல என்னைய தான் கிண்ட போறாரு. அந்த பாக்குறாரு, பக்கத்துல வராரு. டேய் தம்பி, யாரா அந்த பொண்ணு?
அதானே மைனிக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு. எது எது என்ன சொன்ன? காதுல விழல. அதான் மைனி வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு. இத புதுசா மைனிங்கிற? அது அது மைனிக்கும் குழந்தனுக்கும் நடுவுல 1000 இருக்கும். இன்னைக்கு அடிச்சுக்கிடுவோம், நாளைக்கு கூட்டிக்கிடுவோம். ஆமா ஆமா ஆமா. சரி 1000 இல்ல 2000 வேணாலும் இருக்கட்டும். அந்த பொண்ணு மைனி வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது கல்யாணத்துல பார்த்தனே, நம்ம அக்கா கல்யாணத்துலயும் அப்புறம் உங்க கல்யாணத்துலயும் இந்த பொண்ணு இருந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த பொண்ணு எங்க காலேஜ்ல தான் படிக்குது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எங்க காலேஜ்ல தான் படிக்குது. காலேஜ்ல என்ன அங்க இங்க பாத்துருக்கும் போல. அப்புறம் கல்யாணத்துல பார்த்ததும் எம்கே சார் இது உங்க வீடு கல்யாணமா அப்படின்னு வந்து என்கிட்ட பேசிச்சு. நான் ஆமா எங்க வீடு கல்யாணம் தான், எங்க அக்காவுக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த இதான் எங்க பக்கத்து வீடு தான், பொண்ணு வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் எங்க வீடு அப்படி எப்படின்னு சொல்லி தானா வந்து பேசிச்சு. சரி நம்ம அதுக்காக பேசாம இருக்க முடியுமா? நமக்குன்னு ஒரு மேனர்ஸ் இருக்குல்ல. அதான் அது போக அப்புறம் அக்காவை கல்யாணம் முடிச்சு அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விடும்போது அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க எல்லாரும் ஒரே வீட்டில் தானே இருந்தோம். நல்லா ஜாலியாக பேசிச்சு. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் கூட என்கிட்ட நல்லா ஜோவியெல்லாம் பேசினாங்க. நல்லா 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 குட் ஹார்ட்டட் பீப்புள்னே. அந்த பழக்கத்துக்கு தான் இன்னைக்கு என்ன பார்த்தது எம்கே சார்னு கூப்பிட்டுருச்சு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நிஜமா தானே? சத்தியமா? என்ன அண்ணே சரி வா, உப்மாவுக்கு வெங்காயம் வெட்டி கொடுவா. உப்மாவுக்கு வெங்காயம் வெட்டணுமா? நானா? நம்ம சாப்பிடணும்னா நம்ம தான் எல்லாம் செஞ்சாகணும். வா, சும்மா சும்மா அக்கா வீட்டு வாசல்ல போய் நிக்க முடியாது. காஃபியை போட்டு டீயை போடுன்னு. அதுவும் தெரிஞ்சிருச்சா? உடனே போனை போட்டு கொடுத்துருப்பா கற்பாயி. இங்க இரு கோமதி. இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு போனது இல்ல, அந்த பொண்ணு என்ன தேடித்தான் நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னு உன் பேரங்கிட்ட போட்டு கொடுத்துறாத என்ன? சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன நடக்கட்டும்? நீ மண்டையை உருட்டுறத பார்த்தா ஒன்னும் சரியில்லை. ஓய் என்ன என்ன பேராண்டி காதலா? உன் மைனிய வேற ஏதோ காதை கடிச்சுக்கிட்டே இருந்த. எது காதலா? நானா? அவளையா? சீ, அந்த பிள்ளை எங்க காலேஜ்ல படிக்கிற பிள்ளை. கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு உன்னைய தேடி வருது சீங்கிற. அத்தத்தே இங்க பாரு, இப்படி எல்லாம் ஊரெல்லாம் போய் பத்த வச்சிடாத. முக்கியமா உன் பேரங்கிட்ட அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் வண்டியில எல்லாம் வச்சு கூட்டிட்டு வந்திருக்கையா? ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு. உனக்கு ஊரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அது மாதிரி எனக்கு இவ ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு. அவ்வளவுதான், அவ்வளவே தான். என்ன அப்படியா? ஆஹா, உங்க அண்ணங்கிட்ட அம்பிட்டு பயம் இருக்குல்ல, அப்புறம் எப்படி இந்த பிள்ளைய ஃப்ரெண்டா பிடிச்ச? அதுவா, இந்த பிள்ளை எங்க காலேஜ்ல கேன்டீன்ல எனக்கு நிறைய தீமண்டம் வாங்கி கொடுக்கும். அதனால இந்த பிள்ளை கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டேன். இப்படி எல்லாம் இவ பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா இவ கூட நான் பேசி இருக்க கூட மாட்டேன் தெரியுமா? தம்பி இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த வந்துட்டனே. யாத்தா கோமதி போட்டு கொடுத்துறாத என்ன? போ 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 போய் வெங்காயத்தை வெட்டு. ஆத்தா எப்பவுமே காதலுக்கு உறுதுணையாத்தான் இருப்பேன். ஏய், நான் இவ்வளவு சொன்னேன், கொஞ்சமாவது மண்டையில ஏறிச்சா உனக்கு? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தம்பி இந்த வந்துட்டனே. யாத்தா கோமதி சொன்னது புரிஞ்சதா? புரிஞ்சது புரிஞ்சது, போ போ. அதோய் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த வந்துட்டனே. ஆத்தா கால் வலிக்குதுன்னு சொன்னாதான் கொஞ்சம் காலம்பி விட்டுட்டு இருந்தேன். இந்த வந்துட்டேன். கிறுக்கு பைய உருட்டிக்கிட்டே தெரியும். வெண்ணிலா வா, இறங்கி வா. எங்க வீட்டுக்கு அவ்வளவு தைரியமா வந்த? உங்க வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு எப்படி பயப்படுற? வா வாப்ல. பயமா இருக்குக்கா. பயப்படாத, நான் இருக்கேன்ல. பயப்படாத என்ன? வா. ஏக்கா அதனாலதான் பயமா இருக்கு. எது? நான் இருக்கிறதுனாலயா? ஆமா. ஓஹோ, அப்புறம் வேற என்ன சங்கதி? நல்ல துமுக்கு துமுக்கு இங்க இருந்து அங்க கிளம்பி வந்துட்டு அப்பெல்லாம் பயமா இல்ல. இப்போ உங்க வீட்டுக்கு நான் கொண்டு வந்து விடுறதுக்கு உனக்கு பயமா இருக்கு. அதுலயும் நான் கொண்டு வந்து விடுறேங்கிறது உனக்கு பயமா இருக்கு. ராஸ்கல் பிச்சர் பிச்சு வா உள்ள. இவனை இங்க என்ன காணும்? ஏய் அடக்கப்படாரி, என்ன எதுக்கு உடனே கிளம்பி இங்க வர சொன்ன? சரி நம்ம வீட்டுக்கு தான் வர சொல்றேன்னு பார்த்தா இங்க நின்னுட்டு இருக்க என்ன? நீ கொஞ்சம் உள்ள வா. உள்ளனா? யார் வீட்டுக்குள்ள? இவங்க வீட்டுக்குள்ளயா? ஆமா. ஆமா, இந்த பொண்ணு எதுக்கு அழுதுட்டு இருக்கு? வெண்ணிலா எதுக்கு அழுதுட்டு இருக்க? நீ உள்ள வாடா, நான் சொல்றேன். ஏய் யூனிஃபார்ம்ல இருக்கியா? சரி சரி சாரி. என்ன உள்ள வா, உள்ள வாங்க சார். பார்வதி அக்கா. பாப்பா கண்ணு நிலா அண்ணே எங்கடா போயிட்ட? சொல்லாம கொள்ளாம. எங்கேயும் போகலண்ணே, எங்க வீட்டுக்கு தான் வந்திருந்தா.
மலர் உங்க வீட்டுக்கா? எங்க வீட்டுக்குண்ணா அங்கப்பா, நான் கல்யாணம் பண்ணி போன வீட்டுக்கு. அங்கயா? டேய் நிலக்கண்ணு, உனக்கு எங்கடா அவ்வளவு தூரத்துக்கு பாதை தெரிஞ்சது? கல்யாணத்துக்கு எங்க வீட்டுக்கு வந்து போக இருந்தா இல்லப்பா, அதுல பாதை தெரிஞ்சிச்சு போல. தனியாலாம் வரல, உங்க கார் எடுத்துட்டு உங்க டிரைவரை கூட்டிட்டு தான் வந்திருக்கா. கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போகாதுன்னு சொன்னனே, இப்ப புரியுதா? சரி, எதுக்குமா அங்க வந்துட்டா? நிலக்கண்ணு, அங்க எதுக்குடா போன? அவளுக்கு நீங்க கல்யாணம் பேசுறீங்களாம்லனே, அந்த கல்யாணத்துல அவளுக்கு விருப்பம் இல்லையா, அதை உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு என்கிட்ட சொல்லலாம்னு எங்க வீட்டுக்கு என்னைய தேடி வந்துட்டா. நிலா, என்னடா இதெல்லாம்? சரி, அதுக்கு எதுக்குமா நீ உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்க? கோபாலா, என்னப்பா? சார், அது நான் சொல்றேனே, வெண்ணிலா மேஜர், அவ விருப்பம் இல்லாம அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை கட்டாயப்படுத்தி பண்ணி வச்சீங்கன்னா அது சட்டப்படி குற்றம். இந்த விஷயம் உங்க வீட்டுக்குள்ள இருந்தது வரைக்கும் ஓகே. இப்போ வெண்ணிலா என் வீடு தேடி வந்து என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டா. அப்போ நான் சும்மா இருக்க மாட்டேன். வெண்ணிலாவுக்கு பிடிக்காம இந்த கல்யாணத்தை நீங்க கட்டாயப்படுத்தி பண்ணி வச்சீங்கன்னா அவ இல்லாட்டினாலும் நான் கண்டிப்பா உங்க மேல கேஸ் கொடுப்பேன். எங்க அண்ணனும் கூட இந்த ஏரியா ஸ்டேஷன்ல தான் இன்ஸ்பெக்டர், எனக்கு ரொம்ப வசதி. என்னன்னே, கேஸ் ஃபைல் பண்ணிடலாம்ல? ஏய் அறிவு கட்டவளே, எங்க வந்து யாருகிட்ட என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? கோபால், என்ன இதெல்லாம்? சார், சின்ன பிள்ளை ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கா. இது உங்க குடும்ப விஷயம், நீங்க பாத்துக்கங்க சார். நாங்க கிளம்புறோம். ஏய் அடங்கப்படாரி, வா என் கூட. இப்ப இவங்க இந்த கல்யாணத்தை வெண்ணிலா விருப்பத்துக்கு மீறி பேசி முடிச்சாங்கன்னா உங்ககிட்ட நான் கேஸ் கொடுக்குறேன். நீ ஃபைல் பண்ணலன்னா நான் எஸ்பி ஆஃபீஸ்க்கு போக வேண்டி வரும். என்ன வெண்ணிலா, என் கூட எஸ்பி ஆஃபீஸ்க்கு வரையா? எங்க அண்ணன் கேஸ் ஃபைல் பண்ணாட்டி நம்ம அங்க போவோம். எஸ்பி ஆஃபீஸ்க்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? நான் வர மாட்டேன்.